ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்க ரொம்ப நாளாக கேட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்காக வேணும். நான் பார்த்ததில் இந்த அளவுக்கு மீடியமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இப்போ செய்ய போகிறேன். அதனால் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா 1 இல்லை 2 தடவையாவது நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீல வாக்கில் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதை தண்ணியில் ஒரு 5 நிமிஷமாவது போட்டு வைங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அகைன் ஒரு வாட்டி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோவை நல்லா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போது சுடு தண்ணியில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியமாக அந்த சூட்டுலேயே கொஞ்சம் இதுவாக இருக்கும், அந்த டைமில் எடுத்துக்கலாம். ரொம்பவும் வெந்திருக்காது, 1% 2% தான் வெந்திருக்கும், அவ்வளோதான் அந்த சூட்டில். இப்போது எதனா காட்டன் டவலோ டிஷ்யூ பேப்பர் வச்சோ அந்த தண்ணி எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா சோள மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கொஞ்சமாக காரம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காரம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சோளா மாவு மட்டும் போட்டுக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். இது நல்லா பெசரி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போது எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு வருது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கலர் வேணும்னா கலர் போட்டுக்கலாம், பட் நான் கலரெல்லாம் போடலை. நல்லா ஆர்கானிக்காக பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஆர்கானிக்காக நீங்களும் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பொட்டேட்டோ வச்சு சூப்பராக பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். தேங்க்யூ.